rate of 10 cubic meter per minute. How fast is the depth of the water increases when the water is 8 meters deep? என்ன கோனிக்கல் டேங்க்னு சொல்லிட்டானா வாட்டர் டேங்க் ஆமாங்க சார். எவ்வளோ சொல்லிக்கிறாங்க 12 மீட்டர் ஹைட்டா 12 meter height, அண்ட் radius ரேடியஸ் வந்துட்டு 5 5 மீட்டர் கிளியராக கொடுத்துட்டான். இதை வச்சு நீங்கள் போட முடியுமா முடியாது. அந்த வால்யூம் கொடுத்துட்டான்னு நினைக்கிறேன். கியூபிக் மீட்டர் டிவைட் பை மினிட் வால்யூம் கொடுத்துட்டோம் கரெக்டுங்களா. Yes sir. டிவைட் பை மினிட்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வால்யூம் கொடுத்துக்கலாம் பார்த்தீங்களா. ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வால்யூம் அப்படின்னு டிவி பை டிடி கொடுத்துட்டோம். டிவி பை டிடி கொடுத்துட்டோம் கிளியராக கொடுத்துட்டோம் கரெக்டாடா. Yes sir. இதில் எனர்ஜி டவுட் இருக்குதா? நான் சொன்னதில் எனர்ஜி டவுட் இருந்தால் சொல்ல, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நான் ஒரு 3 வேர்டு சொல்லியிருந்தேன். என்னென்ன சொல்லியிருந்தேன்? அவன் சொன்னதான் சொல்லிட்டேன். ஹைட்டு கொடுத்துட்டான் h ஈக்குவல் டு 12 மீட்டர். ரேடியஸ் கொடுத்துட்டான் r ஈக்குவல் டு 5 மீட்டர். அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் ஷேப் கொடுத்துட்டான். ஷேப் என்ன? Conical. கோனிக்கல்னா கோனு. அண்ட் இன்னொன்று சொல்லிட்டான் வாட்டர் ஃப்ளோ வந்து எவ்வளோ ரேஞ்சுக்கு ரேட் ஆஃப் சேஞ்சில் இன்க்ரீஸ் ஆகுங்கிறான். கியூப் வந்தப்போ வால்யூம் வால்யூம் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு டைம் சொல்லிட்டான். அப்போ டிவி பை டிடி கொடுத்துட்டான். டிவி பை டிடி கொடுத்துட்டான். எப்படி தெரியுது இல்லையா? எங்கள் டைம் கொடுத்தனா அதனால வித் ரெஸ்பெக்ட் டு டைம் ஆகுதுன்னு நான் அதை வச்சு நான் சொல்கிறேன். பெருசாலாம் இங்கே இல்லை சரியா. மீட்டர் பை மினிட். சார் கவு பாஸ் தீர்த்துன்னா என்ன ஆகலாமா? தட் மீன்ஸ் உங்களுக்கு ரேடியஸா ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆகுதா இல்லை வாட்டர் இன்க்ரீஸ் லெவல் திஸ் 8 மீட்டர். Water increases. ஓகே, அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன? 8 அண்ட் டிஎக்ஸ் பை டிடி கேட்குறேண்ணா. கரெக்டாக கண்ணு? தெரியலைங்க சார். ஸோ உங்களுக்கு இன்க்ரீஸிங் ஆகுது. அப்போ ஏதோ 2 வேரியபிள் வருங்க. ஆர் அண்ட் ஹச்ஆர் இன்க்ரீஸ் கரெக்டாக. உங்களுக்கு ரேடியஸ் வந்து இஸ் பிக்சடு. உங்களுக்கு ஹைட்டு தான் ரேடி ஆகும். நான் இப்போ ஒரு டயக்ராம் போட்டு காட்டுறேன். அந்த டயக்ராம் வச்சு நீங்கள் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். பாருங்கள். இப்போ கோனிக்கல் 6 இன்ச்சிங்க. அதனால் கோனிக்கலுக்கு ஃபஸ்ட்டு சர்க்கிள் வரணும். ஓகே, சர்க்கிள் இதை வச்சு ட்ரா பண்ண உங்களுக்கு நல்லா இருக்காது. ஒரு கோன் ட்ரா பண்ணுற பாருங்க. கோன் ட்ரா பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அது சொல்கிறேன். சரி, 2 லைன் வந்து சர்க்கிள் ஃபார்ம் பண்ண கோன் ஆயிரும். இதான் வந்து நம்மளுடைய டேங்க் சரிங்களா. சரி, இதில் வந்து அவன் கொடுத்துட்டான். ரேடியஸ் வந்து எவ்வளோ சொல்லிட்டான்? 5 சென்டிமீட்டர் கரெக்டுங்களா. 5 மீட்டர் நாட் பர் சென்டிமீட்டர். ஓகே, அதே மாதிரி ஹைட்டு சொல்லிட்டான். ஹைட் எவ்வளோ சொல்லிட்டீங்க? 12ங்களா? 12 meters. Yes sir. 12 மீட்டர். இப்போ இதில் என்ன ஆகுது? வால்யூமோட ரேட் ஆஃப் சேஞ்சஸ் சொல்லிக்கிறாங்க. வால்யூம்ங்கிறது வாட்டர் வந்து உள்ளே வருது. டேங்க்னால வாட்டர் உள்ளே வருது. ரேடியஸ் அதே தான் இருக்குது. வாட்டரோட ஹைட்டு தான் உங்களுக்கு சேஞ்ச் ஆக போகுது கரெக்டுங்களா. வாட்டரோட லெவல் தான் உங்களுக்கு ஹைட்டு தான் வந்து சேஞ்ச் ஆக போகுது கரெக்டுங்களா. அப்போ அந்த அவங்க கேட்கக்கூடிய கொஸ்டின் பார்த்தீங்கன்னா டிஹெச் பை டிடி கேட்குறான் சரிங்களா. டிஹெச் பை டிடி என்னன்னு கேட்குறான். அப்போ வேரியபிள் இங்கே என்னன்னா ஹச். இது வேரியபிள் என்ன? ஹச். ஏன்னா ரேடியஸ் உங்களுக்கு மாறப்போறது இல்லை கரெக்டா. ரேடியஸ் உங்களுக்கு அப்படியே தான் இருக்க போகுது. உங்களுக்கு என்ன மாறுது? இதுதான் மாறுது கரெக்டாடா கண்ணு. இது எனர்ஜி உனக்கு டவுட் இருக்குதுங்களா? ஹைட் தானேங்க சார் மாறும். அது ஹைட்டு தான் மாறும். ஓகேங்க சார், அதனால தான் dh by dt ன்னு எடுக்கிறோம். ஆமா, ஹைட்டு தான் மாறும் சரிங்களா. ஓகேங்க சார். ரேடியஸ் அப்படியே தான் பிக்சடா இருக்கும்போது ரேடியஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஹைட்டுக்கு கன்வெர்ட் பண்ணணும். அந்த சிமிலாரிட்டி ட்ரையாங்கிளோட கான்செப்ட் உங்களுக்கு தெரியுமா? அந்த ரேஷியோ கான்செப்ட். சிமிலாரிட்டி ஆமா சிமிலாரிட்டியோட கான்செப்டோட ட்ரையாங்கிளோட கான்செப்ட் படி உங்களுக்கு அந்த ரேஷியோ கான்செப்ட் தெரிஞ்சிருக்கும். அந்த ரேஷியோ கான்செப்ட் என்ன சொல்றீங்கன்னா r by h ஈக்குவல் டு பை பை 12 நோட் பண்ணியிருப்பீங்க. இது ஞாபகம் இருக்குங்களா? எஸ் சார். ஆரோட வேல்யூ ஹச்சோட வேல்யூ அந்த ரேஷியோ கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு இந்த ஐடியா உங்களுக்கு கிடச்சிருக்கும் சரிங்களா. ஆரோட வேல்யூ இங்கே என்ன 12, ஆரோட வேல்யூ 5 அண்ட் ஹச்சோட வேல்யூ 12. அப்போ இந்த கான்செப்ட் வச்சு இதை வச்சுட்டு இதுலேருந்து என்ன கண்டுபிடிக்கலாம்? ஈஸியாக ஆர் கண்டுபிடிச்சலாம் கரெக்டுங்களா. அப்போ ஆரோட வேல்யூ என்ன? ஆர் ஈக்குவல் டு பை பை 12 ஹச். கரெக்டாக என்ன? இது எனர்ஜி டவுட் இருந்தால் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் அடுத்தது மூவ் பண்ணுறேன். இது ரேடியஸோட வேல்யூ, இது வந்து ஹைட்டோட வேல்யூ. அப்போ ஆர் பை ஹெச் வந்து பை பை 12 வச்சுட்டு நம்ம அதுலேருந்து நம்ம கொண்டு போயிடலாம் சரியாம்மா. சரி, இப்போ நம்மளுக்கு என்ன தெரியும்? வால்யூம் வேணும், வேல்யூ ஃபார்முலா தெரியும். கோனோட வால்யூமோட ஃபார்முலா இது என்ன? இது எல்லாமே கோனோட சேப்பு. அதனால கோனோட வால்யூம் கண்டுபிடிக்கிறேன். ஃபார்முலா என்னன்னு தெரியும் எனக்கு. ஃபார்முலா என்ன?
1/3 3 pi r square h. அப்போ 1/3 பை ஆரோட வேல்யூ இப்போ தான் போட்டோம் 5/12 h ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு ஹச் இதில் என்ன டவுட் இருக்குதா இல்லைங்க சார். ஆரோட வேல்யூ இப்போ கண்டுபிடிச்சோம் அப்போ என்னாச்சு தட் இஸ் ஈக்குவல் டு 12 into h the whole square. வெரி குட் அப்போ என்னாச்சு 25 டிவைடட் பை 144 h ஸ்கொயர்டு இன்ட்டு ஹச் கரெக்டாமா H cube. அப்போ இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணுங்க அப்போ வால்யூம் ஈக்குவல் டு 1/3 அதாவது 25 டிவைடட் பை 3 இன்ட்டு 144 பை விட்டுட்டு நினைக்கிறேன் பை இருக்குதா ஆமாம் இங்கே எழுதிக்கிட்டேன் பை கச் கியூப்னு வருது கரெக்டாமா Yes sir. சரி இதுதான் நம்மளுடைய மெயின் டேம் இந்த டேம் தான் நம்மளுடைய மெயின் டேம் அப்போ இதை என்ன பண்ணுறோம் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் டெரிவேட்டிவ் பண்ணுறோம் வித் ரெஸ்பெக்ட் டைமுக்கு டெரிவேட்டிவ் பண்ணுறீங்க அப்போ எழுதிக்கிங்க டிஃபரன்சியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு ரேட் ஆஃப் சேஞ்ச் வித் ரெஸ்பெக்ட் டு இன்க்ரீஸிங்னு நம்மளுக்கு டைமில் கண்டுபிடிக்கிறோம் அப்போ டிவி பை டிடி ஈக்குவல் டு 25 divided by 3 into 144 into TV by TT னா 3h squared into TH by TT இது என்ன டவுட் இருந்தால் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நான் அடுத்த ஸ்டெப் மூவ் பண்ணுவோம் அதாவது கச் கியூப்பை நான் டெரிவேட்டிவ் பண்ணுறேன் வித் ரெஸ்பெக்ட் டு டிஏ அப்போ மீதியில் என்னது மீதி எல்லா டைமும் கான்ஸ்டன்ட்டு எல்லா டைமும் கான்ஸ்டன்ட்னாலும் இது கான்ஸ்டன்ட் டைம் நான் வெளியே எடுத்துட்டேன் அப்போ நான் யாரை பண்ண போகிறேன் கச் கியூப்பை டெரிவேட்டிவ் பண்ணால் இதுதான் என்னுடைய டெரிவேட்டிவ் கான்ஸ்டன்ட் ஓகேவா இப்போ டிவி பை டிடியோட வேல்யூ என்ன 10 Yes sir. 10. இந்த 3 கட் ஆயிருமா அப்போ 25 டிவைடட் பை 144 இன்ட்டு 5 கச் ஸ்கொயர் வேல்யூ என்னடாக்குன்னு கச்சோட வேல்யூ கொடுத்துக்கிறாங்க நினைக்கிறேன் கச்சோட வேல்யூ 8 Value 12 meters. ஒரே நிமிஷம் ஹைட் வந்து 12 கரெக்டுமா Yes sir. 5 into 12 square வந்துட்டு 144 into dh by dt. 144 cancel ஆகுதுங்க சார். 10 is equal to 25 pi into dh by dt. இல்லை கச்சோட வேல்யூ இப்போ 12 இல்லை கரெக்டாக கன்ஃபார்ம் பண்ணிக்கோ மேலே 18 வந்துருக்குது ரேஞ்சு வந்து மட்டும் இந்த பக்கம் ரேஞ்ச் வந்து மட்டும் என்ன வந்துருக்குது வாட்டரோட லெவலோட இது கண்டுபிடிக்கிறோம் வாட்டரோட ஹைட்டு ஓகே அந்த 12ங்கிறது வந்து ஓவரால் கோனோட ஹைட்டு இப்போ நம்ம அப்ளை பண்ணுறது வாட்டரோட இது அப்ளை பண்ணுறோம் வாட்டரோட இருக்குது பற்றி அந்த வாட்டரோட இது அப்ளை பண்ண போகிறோம் சரியாமா வாட்டரோட இது எவ்வளோ சொல்லிக்கிறாங்க 8 சொல்லிக்கிறாங்களா அப்போ அந்த 8 அப்ளை பண்ணுமா கண்ணு 8 அப்ளை பண்ணி என்ன okay 1 times 2 3 2 1 12 and 6 times 1 7 6 times 1 7 16 8 8 times 18 times 10 is equal to 25 into 4 pi into dh by dt. சிம்பிள் பண்ண என்ன வருது அதுனா to 25 into 4 வந்துட்டு 5 4s are 20. இதே கட் பண்ணா எவ்வளவு வருது இதே கட் பண்ணா 4 sir 2 times ஆ 4 by 9 4 by 9 கரெக்ட்டுங்களா 4 by 9 அதே மாதிரி இதையும் கட் பண்ணிடுங்க நம்ம அவசரப்பட வேண்டாம் இதையும் கட் பண்ண வரைக்கும் 2 times 5 கரெக்ட்டுங்களா yes sir இதையும் கட் பண்ணா என்ன கிடைக்கும் 2 கரெக்டாமா TH by TT இருக்குது அதே மாதிரி இங்கே TH by TT இருக்குது சரிங்களா இந்த கால்குலேஷன் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா டவுட் இருக்குதா புரிஞ்சுதுங்க சார் அப்போ மீதி எவ்வளவு இருக்குது இங்க 5 2 இங்க வந்து லெஃப்ட் சைடு என்ன இருக்குது 1 இருக்குது கரெக்டாமா yes sir 1 is equal to 5 2s are 10 10 by 9 5 into dh by dt 10 by 9 pi 9 by 10 pi is equal to dh by dt. அவ்வளோதான் கண்ணு இதோட விட்டுட்டீங்களா இது என்ன ஹைட்டுங்கிறது என்ன மீட்டரா மீட்டர் பை டைம் என்ன இங்கே அவர் கொடுத்துக்கிறோன்னா எவ்வளோ கொடுத்துக்கிறோம் மினிட்டா minutes sir மினிட்ஸ் அப்போ மினிட்ஸ்னு வச்சுக்கோ அவர் அதாவது மீட்டர் பை மினிட்
மீட்டர் பை மினிட்னு யூனிட் நோட் பண்ணிக்கோங்க. யூனிட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். யூனிட் நோட் பண்ணி சப்போஸ் 2 மார்க் 3 மார்க்கில் கேட்குறோம், ஹாஃப் மார்க் 1 மார்க் ரெடியூஸ் பண்ணிடுவாங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து நோட் பண்ணிக்கோமா. சரிடா, Okay. Yes, sir. நோட் பண்ணிக்கிற